வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் இந்தியா வார்சஸ் நியூசிலாந்து சாம்பியன் டிராஃபி 2025 பாகிஸ்தான் நடக்குது. இன்றைக்கி சண்டே ஃபைனல் மேட்ச்சு என்ன தான் நடக்குது வாங்க பார்க்கலாம். பொறுத்திருந்ததா அந்த கப்பை யார் வின் பண்ண போகிறாங்கன்னு நம்ம பார்த்து ஆகணும். இதில் பார்த்திங்கன்னா இந்தியாவும் ஸ்ட்ராங் டீமு, நியூசிலாந்து ஸ்ட்ராங் டீமு. வாங்க என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம். டாஸை நியூசிலாந்து வின் பண்ணி பேட் ஃபஸ்ட்டு எடுத்துட்டாங்க. அவங்களோட பிளேயிங் லெவனும் இந்தியாவோட பிளேயிங் லெவனும் அதே மாதிரி தான் ஒரு ஸ்மைட்லி சேஞ்சஸ். அதாவது மேட் கண்ட்ரிக்கு பதிலாக நேதன் ஸ்மித் வந்திருக்கிறாப்புல. இதில் அதே தான் ஆஸ் யூசுவல். அதாவது நியூசிலாந்தில் பார்த்திங்கன்னா சச்சின் ரவீந்திரா, வில்லியம்சனு, மிச்சலு, லதமு, பிலிப்ஸு, பிரேஸ்வெல்லு, சேனரு, சும்த், ஜேமிசன், ஓருக்கு. இந்தியா பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா ரோஹித், கில்லு, கோலி, சுரேஷ் ஐயர், அக்ஷர் பட்டேல், ராகுல், ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா, முகமது ஷமி, குல்தீப், வருண் சக்கரவர்த்தி. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண வில்லியங்கும் சச்சின் ரவீந்திராவும் ஸ்லோவாக தான் ஆடினாங்க. டப்புன்னு என்ன பண்ணிட்டாங்க, வில்லியங்கை தூக்கி விட்டாங்க. என்னடா இது, நல்லா தான் ஆடிட்டு இருந்தோம்ல, அதுக்குள்ளே அதுக்குள்ளே வருண் சக்கரவர்த்தியை கூப்பிட்டு டப்புன்னு விக்கெட் எடுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் வில்லியங்க்கு பெவிலியன் திரும்பி வெளியேற, அதுக்கு பின்னாடி கெயின் மாமா சச்சின் ரவீந்திரா 2 பேரும் நல்லா அடிப்பாங்கன்னு பார்த்தா குல்தீப்போட ஃபஸ்ட்டு பால்லையே ரச்சின் ரவீந்திரா போல்ட் அவுட் ஆகி நல்லா ஆடிட்டு இருந்தேன். நான் குல்தீப் கையில் தஞ்சம் மூந்து விட்டனே அப்படின்னு சொல்லி பெவிலியன் திரும்பிட்டாப்புல சோகத்துடன். அங்கே பாருங்க வேறு மாதிரி சோகம். அதுக்கப்புறம் பின்னாடி கெயின் மாதம் நானும் போயிட்டியா, நானும் வரேன் பின்னாடி அப்படின்னு சொல்லி போன மாதிரி தான் இருந்துச்சு. கெயினோட விக்கெட்டு வெரி க்ரூஷியலாக இருந்துச்சு. குல்தீப்பு வேறு மாதிரி. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா டாமில் தான் மிச்சல் பார்ட்னர்ஸ் போட்டுருவாங்களோ அப்படின்னு நினைக்கும் போது டாமில் தான் அவுட்டு. அதுக்கு பின்னாடி கிளீன் பிலிப்ஸும் மிச்சலும் பொறுமையாக ஆடுறாங்கப்பா. அப்படியே பிச்சில் படுத்தே விட்டானையா, அந்த மாதிரி தாங்க. அது மிச்சலெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்லோயஸ்ட் நாக்கு. அதாவது அதனால தான் வேறு மாதிரி போயிட்டு இருந்தது மேட்ச்சு. ரொம்ப போர் அடிச்சது டேரல் மிச்சல் ஆடும்போது. பிலிப்ஸ் அவர் கடமைக்கு ஆடிட்டு இருந்தார். ஆனால் என்னடா பண்ணுறது, ரோஹித் ஒரு மைண்ட் ஆயிடுச்சு. என்னென்னா இவனுக்கு 2 பேருக்கு பொறுமையாக பார்ட்னர்ஷிப் நடத்துகிறானுங்களே, நம்ம ஒரு பிரேக் த்ரூ வேணுமே, வருண் சக்கரவர்த்தியை கூப்பிட்டு ஒரு விக்கெட்டை போட்டுடலாமா அப்படின்னு சொல்லி ஓவர் வீஸை கூப்பிட்டா டப்புன்னு கிளீன் பிலிப்ஸை தூக்கி விட்டான் வருண் சக்கரவர்த்தி. அவர் கூகுளியை போட்டு கிளீன் பிலிப்ஸை பெவிலியன் திரும்ப வச்சுட்டான். அதுக்கப்புறம் ஜடேஜா ஃபீல்டிங் செம பண்ண அந்த மிச்சல் 50 அடித்தே ஆவேன். நான் 100 பால் ஆடணும் 90 பால் ஆடணும், நான் 50 அடித்து அவனு ரொம்ப ஸ்லோயஸ்ட் நாக்காடி நியூசிலாந்து வின்னுக்கு ஒரு ஹோப் கொடுத்தாருன்னா சொல்லணும். ஏன்னா இவர் இந்த ஸ்லோயஸ்ட் நாக் ஆடலைன்னா நியூசிலாந்து பார்த்திங்கன்னா 200க்கே ஆல் அவுட் ஆகிருக்கு எனக்கு தெரிஞ்சு. இப்போ இன்னும் கெட்டு போகல, பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பார்த்தா பின்னாடி மைக்கேல் பிரேஸ் பாலுக்கு பால் ஆடுறான். அதுக்கப்புறம் பின்னாடியே டேரல் மிச்சல் பெவிலியன் திரும்ப நானும் 50 அடிப்பேன் அப்படின்னு சொல்லி மிச்சல் சேனலோட போகலான்னா அவரை பெவிலியன் திரும்பிட்டார். 2 அவுட் ஆகி கோலி கையில். அதுக்கப்புறம் பொறுமையாக 249 ரன் அடிச்சிட்டான். எப்படியாவது மைக்கேல் பேஸ்வெல்லு ஃபேண்டாஸ்டிக்காக ஒரு நாக்கு ஆடி 39 பாலுக்கு 51 ரன் அடித்து 130 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி நியூசிலாந்து இந்தியா கிட்டேருந்து காப்பாற்றிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு டீசெண்டான டார்கெட்டுக்கு நியூசிலாந்து டீமை கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா நியூசிலாந்து டீம் 250 ரன் அடித்தாலே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 280 அடித்த மாதிரி தான். ஏன்னா ஃபீல்டிங் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 251 அவங்க கடந்து வந்த பாதையை பார்த்தா என்ன கடந்து வந்த பாதைன்னே தெரியல. எல்லாம் டபுள் டிஜிட்டில் தான் ஆடிக்கிறாங்க. இப்போ டபுள் டிஜிட் ஆடினாலும் அதில் தனியாக தெரியுதுன்னா டேரல் மிச்சல் 63 ரன்னு, அப்புறம் பிரேஸ்வெல்லும் 53 ரன்னு. டேரல் மிச்சல் ஸ்லோ ஆடினாலும் டீமுக்கு நல்ல ஒரு
காம்படிட்டிவ் டோட்டல் கொண்டு வர ட்ரை பண்ணாப்புல. அதுக்கப்புறம் மைக்கேல் பிரேஸ்வெல் கடைசியாக பவர் பிளேயில் லாஸ்ட்டு 10 ஓவரில் அடித்ததுனால என்னமோ தெரில, நியூசிலாந்து வந்து ஒரு டீசெண்டான டோட்டலுக்கு தள்ளப்பட்டானுங்க. இந்தியாவுக்கு ஒரு டப்பான டார்கெட் இல்லாமல் ஒரு ஈஸியான டார்கெட்டுன்னு தான் சொல்லுவேன். 252 ரன்னை எடுத்தால் இந்தியா அபார வெற்றி பெறணும்னு நான் சொல்லுவேன். ஆனால் 252 ரன்னு நியூசிலாந்துக்கிட்ட எடுக்கிறது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயமே இல்லை. அவங்களோட ஃபீல்டிங்கை வந்து வேறு மாதிரி, அவங்களோட ஃபீல்டிங்கை வச்சு பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 ரன் எக்ஸ்ட்ரா இதில் நம்ம சேர்த்திக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஃபீல்டிங்கை பண்ணுவாங்க. அடிச்சிருவாங்கிறீங்க இந்தியா, வாங்க பார்க்க என்னதான் நடக்குது செகண்ட் இன்னிங்ஸு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம ரோஹித் சர்மான்னு ஒருத்தர் இருக்காரு பாருங்க, தாறுமாறு என்னையாடா நீங்கள் ட்ரோலு பண்ணுறீங்க. ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி 2025 நான் அடிக்கலையா? என்னடா இது, போன தடவை நான் கப் அடிக்கும்போது விராட் கோலி லீக்கெல்லாம் அடிக்காமல் ஃபைனல் எப்படி அடித்தாரோ அதே மாதிரி இந்த தடவை நான் லீக்கில் அடிக்காமல் ஃபைனல் டைரெக்டாக ஃபைனலில் நான் யாருன்னு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு 41 பாலில் 50 ரன் அடித்து 50 போட்டாப்புல. ஆப்பனண்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, போட்டு பொலன்னு பொழந்து எடுத்துட்டாப்புல. மிட்டில் ஸ்டார்னர் தம்பித்து போன தருணம் நியூசிலாந்து கேப்டன் அவர். அதுக்கப்புறம் கில்லு, நீ பொறுமையாக இருப்பா, நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நானும் தான் அடிப்பேன், அடித்தே ஆவேன் அப்படின்னு சொன்னேன். கில்லு, சுப்பன் கில்லு பெவிலியன் திரும்பிட்டார். 31 ரன்னில் 50 பாலுக்கு 31 ரன்னு சேட்னர் ஓவர். பின்னாடியே வந்த விராட் கோலி மைக்கேல் பிரேஸ்வெல் வீசின பால்லே அவுட்டு. ரசிகர்களுக்கு ஒரு ஷாக்கு. அதாவது நியூசிலாந்து ராக்கெடு, மைக்கேல் பிரேஸ்வெல் ராக்கெடு, இந்தியன் ஃபேன்ஸு சாக்கெடு, அந்த மாதிரி தான் வந்து இருந்தது அந்த துபாய் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியத்தில். ஏன்னா இவங்க 2 பேர் போச்சே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறச்ச, நம்ம ஐயர் இருக்கான்ல, ஐயரில் நான் ஒரு ரவுடி ஐயராக்கும் அப்படின்னு நான் இருக்கேன் அப்படின்னா ரோஹித் ஐயர் பார்ட்னர்ஷிப் போடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ரோஹித்து நம்ம ஒரு செஞ்சுரியை போடலாம் அப்படின்னு சொன்னால் திடீர்னு 3 ஓவர் மேடன் ஆக இறங்கி ஒரு சுற்றுனங்காட்டினா ரச்சின் ரவீந்திரா பாலில் இறங்கி சுற்றினால ஸ்டெம்ப் அவுட் ஆகி வெளியே பெவிலியன் திரும்பிட்டார். எப்படியாவது சிரேஸ் ஐயர், அக்சர் பட்டேல் 2 ஆல்ரவுண்டர் இருக்கிறாங்க, முடிச்சிருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் வெளியே பெவிலியன் திரும்பினார் ரோஹித் சர்மா ஃபைனலில் 76 ரன் அடிச்சிருக்கிறாப்புல. போன தடவை ஃபைனலில் 77 ரன் விராட் கோலி அடித்தாப்புல. அதே மாதிரி தான் இந்த மாதிரி நடந்துச்சு. அதுக்கப்புறம் இதை நான் சொல்லியே ஆகணும். சிரேஸ் ஐயர் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஒரு பிளேயர், அதாவது மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஏன்னா ரொம்ப காலமாக இந்தியாவுக்கு வந்து மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ரொம்ப நம்மளுக்கு தேடிகிட்டே இருந்தோம். மனிஷ் பாண்டே கொண்டு வந்தான், யாரோ கொண்டு வந்தாங்க. ஆனால் சிரேஸ் ஐயர் வேறு மாதிரி பார்ப்பாமல் க்ரூசியல் சுச்சுவேஷனில் சிரேஸ் ஐயரும் அக்சர் பட்டேலும் நின்று அருமையாக ஒரு பார்ட்னர்ஷிப்பை அடிச்சிட்றாங்க. ஏன்னா லீக் மேட்ச்லையும் சரி, நம்ம செமிஃபைனல் ஃபைனல்லையும் சரி, இந்தியா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் அவுட் ஆனால் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி லெஃப்ட் ரைட் காம்பினேஷனில் ஒரு கரெக்டாக கோச்சிங் பண்ணி இறக்கி விட்ருக்குறாங்க. இவங்க 2 பேரும் லெஃப்ட் ரைட் காம்பினேஷனில் 2 சேர்த்த நம்மளுக்கு பெரிய பிரச்சனையே இல்லாத மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்திக் பாண்டியா வந்து போட்டு பொழந்தாப்புல ஒரு 2 கத்தியை போட்டார். ரச்சின் ரவீந்திரா ஓவரில் எவ்வளோ நேரம் நானும் சும்மாவே இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கத்தியை போட்டு, அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் ஒரு டீசெண்டாக நாக்கு, எனக்கு இந்த மாதிரி ஒரு நாக்கு வந்தே ஆகணும்டா, எனக்கு எப்படியாவது கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாப்புல. நானும் எவ்வளோ காலமாக பொறுமையாகவே இருக்கிறது, எப்படியாவது எனக்கு ஒரு கம்பேக் கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கம்பேக் கொடுத்தா அவன் போட்டு வச்சு செய்யின்னு செய்கிறான். செமிலையும் செஞ்சான், இதை ஃபைனலில் செஞ்சே அவன் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டான் நியூசிலாந்து பவுலர்ஸை. அதுக்கப்புறம் நம்ம சடேஜா ரொம்ப நேரம் பொறுமையாக எனக்கு பேட்டிங் வருமா வராதா, நான் எவ்வளோ நேரம் தான் நான் சும்மா இருக்கிறதே இல்லை, நீங்களே முடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பாண்டியா அவுட் ஆன பிறகு
ஒரு 11 ரன்னு தான் இருக்குது, நம்ம இறங்கி ஒரு 2-2 அடிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா போட்டு அடின்னு அடித்து கடைசியில் வின்னிங் ஷாட்டையும் அடித்து ஜடேஜா அந்த ஆக்ரோஷமான செலிப்ரேஷன் பாருங்கள். இந்தியா வின் பை 4 விக்கெட்ஸ் செலிப்ரேஷன் தெரியுதா? கதை மாசா அந்த மாதிரி தாங்க செலிப்ரேஷன் பண்ணி கடைசியில் கிராக்கர்ஸ் எல்லாம் போட்டு துபாய் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியத்தில் போட்டு பொழந்து இந்தியா வின்னிங் சாம்பியன் ட்ராஃபி 2025ன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு அஃபீஷியலாக. அதுக்கப்புறம் நம்ம பிளேயர் ஆஃப் தி மேட்ச் யாரும் நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். பிளேயர் ஆஃப் தி மேட்சை பொறுத்து மட்டும் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா ஹிட்மேன், அதாவது ஒரு மேட்சுமே அடிக்கலனாலும் நான் ஃபைனலில் அடித்தே தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி போட்டு பொழந்து 76 ரன்கள் அடித்து டீமுக்கு ஒரு ஹோப்பை கொடுத்து அவருக்கு ஒரு நல்ல ஃபார்முக்கு ட்ரோல் பண்ணவங்க தான் செருப்பால் அடித்த மாதிரி ஒரு கேள்வியாக கேட்டு போட்டு செமையாக வைரல் பண்ணிட்டாப்புல நம்ம ரோஹித் சர்மா. அதுக்கப்புறம் கம்பீர் மாமாவோட மைண்ட் வாய்ஸு, அடா எங்கெங்கேயே வச்சு செஞ்சீங்க, ஸ்ரீலங்கா டூரில் வச்சு செஞ்சீங்க, ஆஸ்திரேலியா டூரில் வச்சு செஞ்சீங்க, என் மேலே அப்படி ஒரு ட்ரோல் பண்ணாங்க, இவருக்காரு ஹெட் கோச்சிங் பொசிஷனை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி வேறு மாதிரி ட்ரோல் போயிடும். அதெல்லாம் நிரூபித்து காமிச்சிட்டிங்கப்பா, ரொம்ப பரவாயில்லப்பா, என்னை ப்ரூவ் பண்ணக்கு இது ஒரு நல்ல ஒரு தருணமாக போச்சு, தேங்க்ஸ்டா ரோஹித்து அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி தாங்க நம்ம கம்பீர் மாமோட மைண்ட் வாய்ஸ் போண்டாயப்பா. அதுக்கப்புறம் கலைத்த ட்ராஃபி நம்ம ஐசிசி சேர்மன் ஜெய்ஷா கையில் தான் கலைத்தி ட்ராஃபி. எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும் ஜெய்ஷா செமிஃபைனல் வரும்போது ஃபைனல் வரும்போது நினச்சேன் 2023 1.6 பில்லியன் பீப்புளை வேதனையை பண்ணது, இனிமேல் வேதனையை பண்ணால் நம்மளே போட்டு தள்ளிடுவாங்க, நம்ம எப்படியாவது கப்பை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஐசிசி சேர்மேன் ஆகி இந்தியா கப்படிக்கிற உறுதுணையாக அந்த ஜெய்ஷாக்கு பெரிய ஒரு நன்றி. அதுக்கப்புறம் அந்த மெடலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா, அந்த மெடலை கொடுத்து வாங்கி போட்டு அதாவது சுப்மன் கில், பிரின்சஸ் ஆஃப் சுப்மன் ஹில், கிங் ஆஃப் இந்தியா விராட் கோலி, கிளாசி ராகுல், ரோஹித் சர்மா, அதுக்கப்புறம் ஜெய்ஷா அந்த டீமோட ட்ராஃபியை பாருங்கள், கூட்டமாக நின்று அந்த ட்ராஃபியை கலெக்ட் பண்ணி செலிப்ரேஷன் வேறு லெவலில் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி பாகிஸ்தான் 2025ல் இந்தியா தான் சாம்பியன்ஸ். அதாவது 2017ல் பாகிஸ்தானிடம் தோற்று ஃபைனலில் வெளியே வந்தப்போ அதே பாகிஸ்தானில் நம்ம கப்பை அடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டியா அவரோட ட்ரேடு மார்க் செலிப்ரேஷன் பண்ண ஸ்டைல் வெஸ்ட் இண்டீஸில் பர்பஸில் என்ன பண்ணாரோ அதே மாதிரி துபாய் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியத்தில் அவரோட பிச்சோட செலிப்ரேஷன் ட்ரேட்மார்க்கை பூர்த்தி பண்ணிட்டாப்புல. அதுக்கப்புறம் விராட் கோலி கையில் அந்த கப்பை சாம்பியன் ட்ராஃபியை பார்த்தாச்சு. ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் சாம்பியன் ட்ராஃபி கப்பை வாங்கி என்ஜாய் பண்ணுறத பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு ட்ரேட்மார்க் செலிப்ரேஷன் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி அந்த ட்ராஃபியை எடுத்துகிட்டு பிச்சில் வச்சேன். அப்போ அவர் வச்சா ஜடேஜா பின்னாடி வர்றான், அதுக்கப்புறம் ரிஷப் பந்த் வரான், அக்ஷர் பட்டேல் வரான், சுப்மன் கில் வரான், அப்படி ஒரு கேங் ஃபார்ம் ஆகி அங்கேயே உட்காந்து ஒரு ஸ்டில் எடுத்துட்டானுங்க. அதுக்கப்புறம் வெல்கம் டு ஹோம், அதாவது பாம்பேக்கு அந்த ட்ராஃபியை கொண்டு வர போகிறாங்க. அதாவது மார்ச் 10லேருந்து 15க்குள்ளே பாம்பேயில் ஒரு செலிப்ரேஷன் நடக்கும். அங்கே ஏகப்பட்ட பீப்புள்ஸ் வர போகிறாங்க. 2024 T20 வேர்ல்டு கப் அடிச்சுட்டு பாம்பே ஏர்போர்ட்டில் அந்த செலிப்ரேஷனோடு வரும்போது அந்த ஸ்டேடியத்தை வான்கடே ஸ்டேடியத்தில் ஒரு செலிப்ரேஷன் பண்ண அதே மாதிரி நடக்க போகுது. மக்களே நீங்கள் சொல்லுங்கள், இந்தியா 2025 சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ணது மூலிமா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.